நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி என்டிஏ வேட்பாளருமான திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியை சந்திக்குது. தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. 4 முனை போட்டி என்றாலும் கூட இன்றைக்கு 2 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் சொல்ல போனோம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அணியா. பாக்கியெல்லாம் 4வது முனை போட்டி, 3வது முனை, 4வது முனைலாம் சொல்லலாமே தவிர அந்த மாதிரியான சூழ்நிலை களத்தில் இல்லை. இன்னைக்கு தஞ்சாவூர்லையும் தமிழ்நாட்டு அளவிலையும் பலமான அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றது இந்த முறை ஒரு அப்பர் ஹேண்ட், ஒரு கூடுதல் பலத்த வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் ஒரு 4 தேர்தலில் போட்டிகிட்ருக்கேன். ஒரு 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட நான் ஒரு அதிமுக கூட்டணியோடையோ அல்லது வேறு பலமான திமுக கூட்டணி ஒரு முறை இருந்திருக்கு. இந்த முறை தான் அதிமுகவோட கூட்டணியில் நான் வேட்பாளராக கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கி தஞ்சாவூரில், ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சிந்திக்கிறாங்க. வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னா எவ்வளோ தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும், எவ்வளோ தான் மக்களை போய் பார்த்தாலும், எவ்வளோ தான் மக்களுக்காக 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் நீங்கள் வேலை பார்த்தாலும் கூட இவர் ஜெயிக்க போகிறதில்ல, இவருக்கு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு கற்பனை வந்துடுது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி இல்லை. ஒரு பெரிய கூட்டணியில் போட்டி போடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு பாஜக கேட்ட தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் அதிமுக கொடுத்துருக்கா? இல்லை, கூட்டணின்னு வரும்பொழுது தேர்தல் காலகட்டத்தில் இப்போ பல்வேறு கட்சிகள் ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம போட்டிடுறோம். அப்போ எல்லா கட்சிகளுமே ஒரு தொகுதியை கேட்கறதுக்கான காலகட்டம் வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கு கொடுக்க முடியும்? யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ கூட்டணின்னு வரும்பொழுது நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதிகள் சில தொகுதிகள் கிடைச்சிருக்கலாம், நாங்கள் விருப்பப்படாத தொகுதிகள் சில தொகுதிகள் கிடைச்சிருக்கலாம். இது எல்லா கட்சிகளுக்குமே எல்லா காலகட்டத்திலையுமே கூட்டணிங்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் கூட்டணியினுடைய தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த தொகுதியை முடிவு பண்ணாலும் கூட கூட்டணி முடிவு பண்ணால், கட்சி முடிவு பண்ணால் அதை ஏற்றுக்கொண்டு போட்டியிடுவது, வெற்றி பெறுவது தான் ஒரு நல்ல கட்சிக்கு அழகு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அண்ணாமலை பாஜகவில் ஓரம் கட்டப்படுகிறார், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் ஓரம் கட்டப்படுகிறார்கள், அவருக்கு சீட்டு தரலன்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ வானதி சீனிவாசனுக்கும் அவருக்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பரப்புகிறாங்க. ஆனால் என்கிட்ட வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தம்பி கேட்டால் அண்ணாமலையில் போட்டியிடனா நான் அந்த தொகுதியை விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலைன்னா நான் போட்டியிடலை, எனக்கு விருப்பம் இல்லை. நான் அண்ணாமலைன்ட்ட சொன்னேன், அக்கா இதுமாரி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த தொகுதியை விட்டு கொடுக்க தயாராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அண்ணாமலைன்ட்ட சொன்னேன். அண்ணாமலை என்ன சொன்னார், அதெல்லாம் வேண்டான்னு, அக்கா ரொம்ப காலமாக உழைச்சிருக்காங்க, அவங்க தான் அந்த தொகுதியில் நிற்கணும், எனக்கு ஒன்றும் இதில் விருப்பம் இல்லை, நான் நிற்கலை அப்படின்னு தான் சொன்னார். அதனால் அவரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எங்கள் எல்லாருடைய விருப்பம், கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய விருப்பம், தேசிய தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். அண்ணாமலைன்னு தேர்தலில் போட்டியிடணும், ஒரு தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் இது தேசிய கட்சி, தேசிய தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்க. அவங்க அண்ணாமலை போட்டியிட்டால் ஒரு தொகுதிக்குள்ளே முடக்கப்படலாம், அவரால் தமிழ்நாடு கூட பிரச்சாரத்துக்கு போக முடியாது, ஒரு வேட்பாளர் வெற்றி பெறதை விட பல வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க அவரால் முடியும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அந்த அடிப்படையில் கூட தொகுதி வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பத்திரிகைகள், சமூக வலைதளங்களில் வர்றது மாதிரி அண்ணாமலை ஓரம் கட்டணும், ஒதுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. நிச்சயமாக அவருக்கான வாய்ப்பு இந்த கட்சியில் கிடைக்கும், ஒரு பெரிய இடத்துக்கு அவர் வருவார். கட்சிக்குள்ள அவருக்கு ஆதரவு இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட அப்பவே அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து வெளியேறி அதற்கு பதிலாக நயினாநாதன் நியமிக்கப்பட்ட பிறகுதான் அந்த கூட்டணியை அமைஞ்சுது அப்படின்னு கருத்து சொன்னாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்டதுக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா, இந்த கூட்டணி இருக்கா? ஒரு தேசிய கட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், நீங்கள் தலைவரை மாற்றினா தான் நான் கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அவருக்கான காலம் அந்த 3 ஆண்டு காலம் முடிவடைஞ்சிச்சு அந்த டயத்தில். ஏன்னா எங்கள் கட்சியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தலைவர், அடுத்த 3 ஆண்டுகள் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா மாற்றலாம். இதுதான் விதி, இருக்கக்கூடிய விதி. அதனால் தேசிய கட்சி அவங்க என்ன முடிவெடுத்தாங்க, அவரை தேசிய அளவில் கட்சியில் பயன்படுத்தலான்னு முடிவெடுத்தாங்களா, அல்லது மத்திய அரசாங்கத்தில் பயன்படுத்தலான்னு முடிவெடுத்தாங்களா, எப்படி வேணாலும் முடிவெடுத்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த மாற்றத்தை கொண்டு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நம்முடைய இயக்கத்துக்கு வந்தவர். அவரை போட்டோம்னு சொன்னால் அந்த கூட்டணியை கொஞ்சம் இணக்கமாக, நெருக்கமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சிந்தனையில் அதை பண்ணியிருக்கலாம். மற்றபடி அண்ணாமலை ஒதுக்கிட்டு ஓரம் கட்டிட்டு பண்ணால் தான் அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி என்ன சொன்னார், அதை கேட்டு மாற்றிட்டாங்க. இது எடப்பாடி என்ன அண்ணாமலனுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தவறான கருத்து. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது.
நிச்சயமா இது கட்சியினுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி. விஜய் இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாரு. தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லாருமே வெற்றி பெறுவேன், முதலமைச்சராக எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக அப்படிதான் சொல்ல முடியும். யார் நான் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்க முடியாது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லலாம். அவருக்கு தெரியும் அவருடைய நிலை என்னன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன பல சர்வே அவங்களும் எடுப்பாங்க. மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறதுல அவங்களுக்கும் கருத்து போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டிங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு தான் போட்டி. எங்கள் கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு தான் போட்டி. விஜய் மீது அச்சம் இல்லை என்றால் ஜனநாயகன் திரைப்படத்தை ஏன் முடக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவரை முன்வைக்கிறார். பாஜக ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கி சதி செய்தா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அச்சம் காரணமாக. ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குறங்கிறது பாஜக பிஜேபியா முடக்குனுச்சு, இல்லை மத்திய அரசாங்கம் முடக்குனுச்சா? நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுத்தாங்க, சென்சார் போர்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்றது தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய பல அமைப்புகள் பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதுக்கு உடனே மத்திய அரசாங்கம் தான். இப்போ ஒரு காவல்துறை இருக்கு, மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குறாங்க. சில வழக்குகள் போட்டால் உடனே திமுக தான் போட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது அவர்களுடைய நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்காது நினைக்கிறேன். விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜக நடத்தியதா? அவர் நிராகரித்தாரா? இல்லை, அதை பற்றி எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படலை அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை வச்சுனா ஏதோ பேசினாங்க கொண்டாங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. எல்லாம் அரசியலுக்கு புதுசு, அவங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களுடைய கவனத்துக்கு, தமிழ்நாடு பிஜேபியினுடைய கவனத்திற்கு வந்ததன் அடிப்படையில் எங்கள் கோர் கமிட்டிலேயோ அல்லது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கூடி முடிவு பண்ணி நம்ம விஜயோட கூட்டணி அமைச்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த முடிவும் எடுக்கணும். என்னை பொறுத்து சொல்ல போனால் கண்டிப்பாக நாங்கள் 6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் விஜயோட கூட்டணி அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாவெல்லாம் இருந்துச்சு. ஏன்? தமிழ்நாட்டில் அவர் போட்டியிருந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு வராது. பாதிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும். விஜய் போட்டியிருந்தாலும் எங்களுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் எதுக்கு அவரை எங்களோட சேர்த்துக்கணும்? அவர் போட்டியிருந்தனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் பிரியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எங்களோட கூட்டணிக்கு எதுக்கு அவர் வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்பலை. விஜய் உங்களுடைய வெற்றிக்கு தான் துணை நிற்கிறார் அப்படின்னா விஜய் உங்களுடைய பி டீமா? நீங்க தான் அவரை களமிறக்கிறீங்களா? இது இப்போ ஒரு தேசிய கட்சி நாங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் பி டீம் களமிறக்கி போட்டியிடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்த்து, அவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் களத்துக்கு வந்திருக்காரு. அது தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். இது கற்பனை தான், நிஜத்தில் இது நடக்காது அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச உடனடியாக அவருக்கு தெரியும். ரொம்ப லேட் ஆகாது. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே பெரிய அதிர்ச்சியை அவர் சந்திப்பார். என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று பாஜக சொல்லுது. அதிமுக நாங்கள் தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைப்போம் என்று அவங்க சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிகாரத்தில் பங்கு கேட்குமா பாஜக? தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னால் அதில் தான் அதிமுக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களோட எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னோ, எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னோ, அமைச்சர்கள் வேணும்னோ எங்கள் கட்சியிலேருந்து எந்த கோரிக்கையும் வைக்கப்படலை. எங்களுடைய தலைவரே முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அதனால் அதிமுக வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. அதிமுகவோடு இந்த மாதிரி கூட்டணி அப்படின்றது 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து அந்த கூட்டணியை அமைச்சிருக்கீங்க. அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கா? திமுக அளவுக்கு அந்த 9 ஆண்டு காலமாக ஒரு நீடித்த ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டதை அவங்க சொல்றாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அப்பப்போ இடைவெளி விட்டு வருது. நான் நேற்றைக்கெல்லாம் எங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம் சந்தித்தேன். எங்களுக்குள்ள நாங்கள் வேறு அவங்க வேறுங்கிற மாதிரியே கிடையாது. எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடையோ கான்ட்ரவர்சியோ இப்போ இந்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வேட்பாளர் சரவணன் நிற்க வேண்டியது. ஏன்னு சொன்னால் அவர் கடந்த சில மாதங்களாக அதிமுகவில் நம்ம தான் வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே பணிகள்லாம் மேற்கொண்டு மக்களெல்லாம் ஒரு ரவுண்டு சந்தித்து முடிச்சிட்டார் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. கடைசி நேரத்தில் தொகுதி மாறி இன்னைக்கு பிஜேபியில் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இருந்தாலும் கூட சரவணன் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு, முழுமையான ஆதரவு, தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன வருத்தம், சின்ன சங்கடம் கூட எங்களுக்குள்ள கிடையாது. ரொம்ப இணக்கமாக எங்களுடைய கூட்டணி போயிட்டு. இப்போ அதிமுக கொள்கை அளவில் உங்களோட ஒத்த கருத்தோடு பயணிக்கிறாங்களா? நீங்கள் ஏன் இஸ்லாமிய வேட்பாளர்களை ஒருத்தர் கூட நீங்கள் போடலை? இப்போ நாங்கள் சில தொகுதிகள் இஸ்லாமிய வேட்பாளர் தான் ஒதுக்குனா நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினச்சா அதை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணலாம். எங்களில் வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, இன்னும் பல பேர் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறணும்னா எந்த வேட்பாளர் நிறுத்தணுமோ அதுக்காக வேட்பாளர் நிறுத்திருக்கோம். நாங்கள் இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இவர் இதா பார்த்தெல்லாம் நாங்கள் யாரை போட்டால் அங்கே ஜெயிக்க முடியும். சசிகலா, புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி, இன்னொரு பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தனித்தனியாக வியூகம் வகுத்திருக்காங்க.
இது பாஜகவுக்கோ அதிமுக கூட்டணிக்கு ஒரு டென்ட் ஏற்படுத்தாதா? கிருஷ்ணசாமின்னா ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருந்தவர், அதில் சில பேச்சுவார்த்தைகளில் இதாகி இப்போ தனியாக நின்றுருக்காரு. இப்போ எல்லாருடைய நோக்கமும் என்னவா இருக்குன்னு சொன்னால், இவர்களுடைய நோக்கம்லாம் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக அதிமுக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய வேட்பாளர்கள் போடுற மாதிரி தெரியும். இப்போ அதிமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினச்சா யார் வெற்றி பெறுவா? திராவிட முன்னேற்ற கழகம். விஜயோ இல்லை வேறு யாரும் வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்களுக்கு சாதகமான கட்சியா, அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கோ அல்லது அம்மா சின்னம்மா சசிகலா அவர்களுக்கோ சாதகமான கட்சியா? சின்னம்மா வந்து ஒவ்வொரு தடவையும் பேட்டியில் என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது, அதுக்காக நான் வந்து என்ன வேணும் எந்த தியாகத்தையும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தடவை இவங்க செய்யக்கூடியது வந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுறதுக்கு, இந்த தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்படும் அப்படிங்கிற சிந்தனையில் அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது. மக்கள் மனசில் இன்னைக்கு இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை அடிச்சிட்டு இருக்கு. இறுதி கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தலில் 9 முறை வந்தார். அனைத்து தொகுதிகளிலும் பாஜக அதிமுக தோல்வியை சந்தித்தது. இந்த முறையும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார். நிச்சயமா திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் சொல்றார். இல்லை, கடந்த காலத்துக்கும் இப்போக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. 2014-19 தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விரோதமானது, தமிழர்களுக்கு விரோதமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பிரச்சாரத்தை கொண்டு போய் அதை மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. 2014-19 நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த பிரச்சாரத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தஞ்சாவூர் இன்றைக்கி பொலிவாக இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து 1000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்குனதுனால தஞ்சாவூரில் புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கட்டும், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பூங்காக்களாக இருக்கட்டும், சாலை வசதிகள் உள்ளே இருக்கக்கூடிய சாலை வசதிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எதில் வந்து நடந்திருக்குன்னு சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய திமுக பண்ணலை. இப்படி தஞ்சாவூர் மக்களை பற்றி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மோடி அவர்கள் யோசித்து திட்டங்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி உலக நாடுகள் பூரா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க இன்றைக்கி. அதனால் இந்த பிரச்சாரம் இந்த தேர்தலில் ஈடுபடாது. நிச்சயமாக 2026ங்கிறது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு தேர்தலாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிற்கிற நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன அப்படின்றத நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் முன்பாக வச்சிருக்கீங்க. இந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.